உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழை கடத்த சொன்னது எங்க அம்மா தானே. பாரதிக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, நீ சொல்லாம பாரதிக்கு எப்படி தெரியும்? தமிழுக்கு இந்த விஷயம் தெரியாது. அம்மாவும் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்வேதா அவங்க அப்பா போலீஸை கூட்டு வந்தான்னு சொன்னல, அன்னையிலேருந்து அந்த ஆள் இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருந்தாண்ட இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். நீ அன்னைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்புனால, நீ அன்னைக்கு இல்லை எப்போ வந்தாலும் அவனை அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறான். அவன் மூக்கு உடஞ்சி தான் போகிறான். ஒரு வேலை இது எல்லாமே அவனோட வேலையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல்லேருந்தே உன்னையும் பாரதி அவன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். கரெக்டாக நேரம் பார்த்து உங்கள் அம்மாவை வர வச்சுருக்கணும். அவங்க இங்கே வந்ததோ ஏற்கனவே அவங்களுக்கு இந்த அபார்ஷன் தான் பிரச்சனை. உங்கள் அம்மாவுக்கு இந்த வசதியாக இருந்திருக்கும். அவன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானே இந்த காயெல்லாம் நகர்த்தியிருப்பான்னு எனக்கு தோணுது. நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் அறிவோட வேலையா இருந்தாலும் எங்க இருந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாம அவனால இதெல்லாம் பண்ண முடியாது மாப்ள. கரெக்டு தான். இன்னொரு விஷயம், இது அறிவு தான் பண்ணானோ இல்ல வேற யாராவது பண்ணானோன்னு யாரும் தெரியாம நாமளா ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் சத்தியமாக உங்கள் அம்மா பண்ணலடா. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாப்ள. எங்க அம்மா இதை பண்ணியிருந்தா அவங்கள அறியாம அவங்களே இது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இதை அவங்க பண்ணல மாப்ள. இது பாரதிக்கும் புரிய வைக்கணும்டா. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஆதியா? ஆமாங்க, நான் மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க அம்மா சாரதா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? எங்க அம்மா மேலையா? என்னடா? ஆமா சார், தமிழ்ன்ற குழந்தைய கடத்த சொன்னதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ண ரீச் ஆகல, அதான் உங்க நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? வரேன் சார். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வரேன் சார். ஓகே சார். என்னடா? யாரா? தமிழை கடத்தினது எங்கள் அம்மா தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, அதனால என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்னடா சொல்ற? பாரதியா? பைத்தியமாடா அந்த பார். இப்பதானே பேசுன நீ, அதுக்குள்ள என்னவா? பொறுமையே கிடையாது இவளுக்குலாம். டே அதெல்லாம் விடு, முதல்ல வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. என்னடா ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சா இன்னொரு பஞ்சாயத்து? யோசிக்கவே மாட்டாளுங்களா இவளுங்களா? எங்க பாரு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாம இப்படி ஸ்டேஷன்ல வந்து உட்காண்டா என்ன அர்த்தம் வேண்டாமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வரதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. ஏங்க இது நம்ம குடும்ப பிரச்சனை. நமக்குள்ள உட்கார்ந்து பேசி தீக்கிற விஷயம் இது. ஸ்டேஷன் வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தங்க? ஹலோ மிஸ்டர், இது ஒன்றும் உங்க குடும்ப பிரச்சனை இல்ல. ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? சார், என்ன நடந்துன்னு முழுசா தெரியாம நீங்களும் பேசாதீங்க சார். என்ன மிஸ்டர், நடந்த கிரைமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஒரு கிரைம் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதே அளவுக்கு அந்த கிரைமுக்கு என்கரேஜ் பண்றவங்களுக்கும் அதே தண்டனையை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. நான் நினைச்சா அக்யூஸ்ட் லிஸ்ட்ல உங்க நேமையும் சேர்த்து உங்களை பனிஷ் பண்ணலாம், தெரியுமா? சார், கிரைம் நடக்கலன்னு சொல்ல சார். ஆனா அந்த கிட்னாப் பண்ண சொன்னது எங்க அம்மா தானே. எதை வச்சு முடிவு பண்றீங்க? சார், எவிடன்ஸ் இல்லாம நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்க மாட்டோம் சார். ஏன்னா இது மட்டும் எங்களுக்கு வேலை இல்ல. எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? என் குழந்தையை கடத்தி வச்சிருந்தவன் தான் அதுக்கு எவிடன்ஸ்.
அவனை பார்த்தாவது நம்புவீங்கல்ல? சார், என் குழந்தையை கடத்தி வச்சிருந்தவன நீங்களே காட்டுங்க. யோ கான்ஸ்டபிள் சார். அவனை கூட்டு வாயா. ஓகே சார். டேய், அந்த குழந்தைய கடத்த சொன்னது யாரா? கேட்டுக்கிட்டு இருக்க, சொல்றான்றா. சொல்றா. சார், சாரதான ஒருத்தங்க தான் சார் பணம் கொடுத்து கடத்த சொன்னாங்க. போதுமா? இவன் தான் தமிழை கடத்தி வச்சிருந்தான். இவன் அடிச்சு போட்டுதான் உங்க ஃப்ரெண்டு தமிழை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்ல. உங்க அம்மாவை நீங்க தான் நம்புவீங்க. இதுக்கப்புறம் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம், விட்டுருங்கன்னு சொன்னேன்ல. அங்க போனா ஆதாரத்தை காட்டு நிரூபின்னு உங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தரை மன்னிக்கணும்னா அந்த மன்னிப்பை ஏத்துக்கிட்டு செஞ்ச தப்புல இருந்து கடந்து போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு அதை மறந்துட்டு திரும்ப அந்த தப்ப செய்யாம இருக்கணும். அதை விட்டுட்டு தப்பே செய்யல, ஏன் வீண் பழி போடுறீங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க மேல குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்க அம்மாவை நிறைய தடவை மன்னிச்சிட்டேன் ஆதி. அவங்க செஞ்ச நிறைய விஷயத்த நான் மறக்கவே செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்ல, இதோட முடியட்டும், அடுத்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் அமைதியா கடந்து போயிட்டே இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால முடியல ஆதி. ஹலோ மிஸ்டர், எங்க போறீங்க? உங்க அம்மாவை முதல்ல ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட தான் சொல்றேன், ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. இதை பண்றேன் சார். யோ கான்ஸ்டபிள் சார். இவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி லாக்அப்ல வை. ஓகே சார். வாடா. கூட்டிட்டு போ. உன் பேரு, வயசு, அப்பா பேர் சொல்லியா? பேர் சங்கரபாண்டி சார், வயசு 35. என் அப்பா பேர் ஈஸ்வரபாண்டி, சொந்த ஊர் மேலூர் தான் சார். எனக்கு இங்கே பிள்ளையார் கோவில் தெருவில் தான் சார் வீடு. அந்த அம்மாவை எங்கே பார்த்த, எப்படி பார்த்த, என்னைக்கு பார்த்த, அதெல்லாம் சொல்லியா? சார், 4 நாளுக்கு முன்னாடி ஒரு காரில் சாயந்தரம் அந்த அம்மா வந்தாங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.